ரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக இந்த தொடர் உரையிலே லோகர் தொழுகைக்கு பிறகு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய தனித்துவம் பற்றி தொடர்ந்து இந்த அமர்விலே நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு தனித்துவம் வாய்ந்த வழிபாடாக இருக்கக்கூடிய நோன்பை கடந்த பல அமர்வுகளிலே அதனுடைய தனித்துவத்தை, அதற்குரிய விளக்கத்தை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த இந்த வழிபாட்டிலே, இந்த நோன்பிலே நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த நோன்பை முறையாக நாம் கடைபிடித்து வருகிறோமா? எத்தனை பேர் இதிலே சரியாக நடந்து கொள்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி முன்னர் சொன்னோம். அது மனிதனை தூய்மையானவனாக, ஒழுக்கமுடையவனாக மாற்றுகிறது. அதுதான் நோன்பினுடைய நோக்கம். ஆனாலும் இன்று நம்மில் பலரிடத்திலும் இந்த நோன்பு ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக மாறிவிட்டது. அது அவர்களுடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டிய பாடத்தையும் பக்குவத்தையும் பதிக்கவில்லை. அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்களிடத்திலே பேணுதல் இல்லை. தீமைகளை அவர்கள் விட்டொழிப்பதில்லை. மாறாக அவர்களிடம் பொய் இருக்கிறது, பித்தலாட்டம் இருக்கிறது, தீமைகள் பல இருக்கின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அவர்கள் நோன்பு வைத்தும் இப்படி இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நோன்பு வைக்கக்கூடிய பலரும் நோன்பினுடைய ஒழுங்குகளை பேணுவது கிடையாது. நோன்பு விஷயத்தில் அல்லாஹ்வை எப்படி அஞ்சு பயந்து நடக்க வேண்டுமோ அப்படி பயப்படுவது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 183வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு மனிதனிடம் இறையச்சத்தை வளர்க்க வேண்டும், அதற்குத்தான் அது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல். யார் நோன்பு நோர்த்து கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் அதன்படி செயல்படுவதையும் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லஹு ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அய்யதஅ தஆமஹு வ ஷராபா. அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பொருள்? நோன்பு ஒரு மனிதனிடத்தில் இத்தகைய நல்ல குணங்களை பதிக்க வேண்டும். தீமைகளை விட்டு விடுவது, பொய்யான நடவடிக்கைகளை விட்டு விடுவது,
முட்டாள்தனமாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது, பித்தலாட்டம் செய்வது, மோசடி செய்வது, பிறரை ஏமாற்றுவது, பொய் சொல்வது, கோள் சொல்வது, புறம் பேசுவது போன்ற அத்தனை தீமைகளையும் அவனிடம் அது தவிர்க்க வேண்டும். அப்படி அவன் நோன்பு வைத்துக் கொண்டு தவிர்த்து வாழவில்லை என்று சொன்னால் அவன் பட்டினி எடுப்பதில் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் கிடையாது. அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள், வஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயமாகும் என்று சொல்கிறார்கள். வைதா கான யௌமு ஸௌமு அஹதிக்கும் ஃபலா யர்ஃபத் வலா யஸ்ஹப், உங்களில் யாரேனும் நோன்பு நோற்றிருந்தால் அவர் உணர்ச்சியை தூண்டும் விதமான காரியங்களிலே அவர் ஈடுபட வேண்டாம். பாலுணர்வு தூண்டப்படக்கூடிய காரியங்களிலே அவன் ஈடுபட வேண்டாம். வலா யஸ்ஹப், அவன் கூச்சல் போட வேண்டாம், சத்தம் போட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சத்தம் போட்டு காட்டு கூச்சல் போடக்கூடிய பழக்கம் நிறைய பேர் இடத்துல இருக்குது. சும்மா சாதாரணமாக உரையாடி கொண்டு இருந்தாலே அவர்கள் சத்தம் போடுவார்கள், கூச்சல் போடுவார்கள். இது நல்ல பழக்கம் கிடையாது. நோன்பு வைத்துக் கொண்டு இது மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நோன்புக்கு வெளியே நடக்கலாமா? இந்த பக்குவம் தானே அங்கேயும் வரணும். அதற்காகத்தான் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமில்ல, ஃபைன் சாபகு அகதுன் அவ் காத்தலகு, உங்களிடம் யாரேனும் ஒருவர் சண்டைக்கு வந்தால் அல்லது திட்டினால் ஃபல்யகுன் இன்னி இம்ராஉன் சாயிமுன், நான் நோன்பாளி என்று அவரிடம் சொல்லட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரும் திட்ட வந்துட்டாங்களா, சண்டைக்கு வராங்களா, இப்போ நான் நோன்பா இருக்கிறேன், இந்த வேலையை இப்போ வச்சுக்கிறார், வேண்டாம், இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இது போன்ற இந்த பழக்க வழக்கங்கள், இது போன்ற தீமைகளை விட்டு விடுதல், இதெல்லாம் ஒரு மனிதனிடம் ஏற்பட வேண்டும். அந்த ஒழுங்குகளை எல்லாம் பேணித்தான் அவர் நோன்பு நோக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நோன்பு கேடயம் என்று சொன்னார்களே, என்ன பொருள்? இந்த உலகத்திலே தீமைகளை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக அந்த நோன்பு இருக்கிறது. எப்படி அவனுடைய அபிலாசைகளை துறந்து அவனுடைய உறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு அது அவனை தீமையில் இருந்து தடுக்கிறது. இந்த உலகத்திலே, மறு உலகத்திலே அது எப்படி கேடயமாக இருக்கிறது? நரகத்தை விட்டும் அவனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அஸௌமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னனுடைய விளக்கம் இதுதான். இது போன்ற இந்த விஷயங்கள் நாம் பேணி நடக்கும் போதுதான் இந்த நோம்பினால் நாம் பலன் பெற முடியும். ஆனால் பலரிடமும் இந்த குறை இருப்பதற்கு என்ன காரணம்? நோன்பு நோற்றும் அவர்கள் தீமைகளை விட்டு விடாததற்கு என்ன காரணம்? அதனுடைய ஒழுங்குகளை அவர்கள் பேணவில்லை, அதில் பேண வேண்டிய முறைகளை அவர்கள் பேணவில்லை, அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் நடக்கவில்லை என்றுதான் பொருள். இத்தகையவர்கள் திருந்துவார்களாக, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக என கூறிக்கொண்டு நாம் அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்ன? அதாவது நம்முடைய இஸ்லாத்துடைய தனித்துவத்திலே இன்னொன்று இருக்கிறது. கடவுள் கொள்கை விஷயத்தில் மற்றொரு விஷயம் இருக்கிற, ஒரு தனித்துவம் இருக்கிறது. இஸ்லாம் கடவுளுக்கென்று ஒரு இலக்கணம் சொல்கிறது. இதற்கு முன்னர் ஒரு இலக்கணத்தை நாம் குறிப்பிட்டோம். இப்போது மற்றொரு இலக்கணத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். இது இஸ்லாத்துடைய ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு இலக்கணம். இதனை திருக்குரானிலிருந்து நாம் எடுப்போம். திருக்குரானிலே நபிமார்களுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்க. அவர்களுடைய பிரச்சாரத்திலிருந்து இந்த அடிப்படையை, இந்த கடவுளுக்குரிய இன்னொரு இலக்கணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரச்சாரங்களில் ஒன்று, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்கிறார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு என்ன பெயர்? யாராவது சொல்லுவீங்களா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு ஆது கிளையார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஆது கிளையார்களுக்கு, தமது சமுதாயத்துக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த ஆது கிளையார்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு பல்வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அது தப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இடையே வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. அந்த ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், என்ன காலு, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அஜ்தனா லினஅபுதல்லாஹ வஹதா வ நதர மா கான யஅபுது ஆபாவுனா. அவர்கள் சொல்கிறார்கள், யார்கிட்ட? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, எங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக நீ எங்களிடம் வந்திருக்கிறாயா கேட்கிறாங்க. நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய முன்னோர்கள் பல்வேறு தெய்வங்களை வணங்கி வந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் நாங்கள் விட்டுறணும். நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும், அதை சொல்றதுக்கு தான் எங்களிடத்துல நீ வந்தாயா கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு சொல்றாங்க அவங்க, ஃபாத்தினா பிமா தஐதுனா இன் குன்த மின ஸாதிகீன். நீ உண்மையாளர்களில் ஒருவராக இருந்தால் நீ எங்களுக்கு அச்சுறுத்துகிறாயே, ஏதோ வந்துடும், வேதனை வந்துடும், தண்டனை வந்துடும் சொல்றாயே, அதை கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க, கது வக்கஅ அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜ்ஸுன் வ கலபுன். உங்களுடைய இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வேதனை உறுதியாகிவிட்டது, அவனுடைய கோபமும் உங்களுக்கு உறுதியாகிவிட்டது. அத்துஜாதிலூனனி ஃபீ அஸ்மாஇன் சமைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட பெயர்கள் விஷயத்தில என்னிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள். அவன் கேட்கிறான், நீங்கள்லாம் வணங்கி வருகிறீர்களே, தெய்வங்கள் என்று சொல்கிறீர்களே, கடவுள்கள் என்று சொல்கிறீர்களே, அவையெல்லாம் என்ன? நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய தன்மைகள் என்ன? சக்திகள் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர்களுடைய முகவரி தெரியுமா? தெரியாது. நீங்களாக ஒரு பெயரை வச்சுக்கிட்டீங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பெயரை வச்சுட்டீங்க. நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் சூட்டிக்கொண்ட பெயர்கள் விஷயத்துல என்னிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள். மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். அல்லாஹ் இதற்காக எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. இவற்றை எல்லாம் வணங்க வேண்டும், இவைகளும் தெய்வங்கள் தான், அல்லாஹ்வுடன் சேர்த்து இவைகளும் வணங்கப்படலாம் என்று அல்லாஹ் ஏதாவது ஆதாரத்தை இறக்கி வைத்திருக்கிறானா? இல்லை. மா நஸ்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இதற்காக அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. ஃபந்ததிரு, நீங்கள் எதிர்பாருங்கள், நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு வேதனை வந்தே தீரும். ஃபந்ததிரு, நீங்கள் எதிர்பாருங்கள், இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரீன், நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரமாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறார். இன்னொரு நபியினுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் இன்னொரு இடத்தில் எடுத்து சொல்கிறார். அதை என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.